எல்லோருக்கும் வணக்கம். கடலிலே தண்ணீர் வற்றி போகலாம், ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு சந்தோஷம் வற்றி போகாது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் 32 பாயிண்ட் இறங்கியிருந்தாலும் நாளைக்கு வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டை நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. என்ன காரணம்னா, கடந்த 5 நாட்களில் 600 பாயிண்ட் நிஃப்டி ஏறி வந்திருக்கு. ஸோ நாளைக்கு சனிக்கிழமை காலையில் ஃபுல்லாக ஜாலி பண்ணிக்கிட்டு ஈவினிங் வீடியோக்களில் வந்து மீட் பண்ணுவோம். நண்பர்கள், இந்த சமயத்தில் மிக முக்கியமான விஷயம், நம்ம கணக்கு போடலாம் 1 கூட்டல் 1 2 அப்படின்னு. ஆனால் அந்த கேள்வியை பரீட்சையில் கேட்கலன்னு என்ன பண்ணுறது? ஒரு உதாரணத்துக்கு இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அந்த ஷேர் வந்து தற்போது வரைக்கும் அது ஒரு லாபகரமான கம்பெனியாக இயங்கி கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதில் ஹோல்டிங் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷேரில் வந்து என்ன செய்திகள் வருது சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இவி பஸ் தயாரிக்கக்கூடிய வேலையில் இறங்குறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. மறுபடியும் இன்னொரு நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் நிறைய வருது. அதில் வந்து இந்த scanmytrip.com அப்படின்றத லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அப்போ பொதுவாக மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்க, 1 கூட்டல் 1 2 அப்படின்ற மாதிரி மேபி இந்த ஷேர் 42 ரூபாயிலிருந்து சப்போர்ட் எடுத்து எதிர்காலத்தில் ஒரு 6 மாதத்துக்குள்ளே 64 ரூபா வருமா, அல்லது கீழிருந்து மேலே ஏறி வரும்போது 30% லாபம். ஆனால் அது பத்தாது, அவனுடைய பழைய ரேட் 72 வரைக்கும் இருக்கே, அப்போ எதிர்காலத்தில் ஒரு 75% அடுத்த ஒரு வருஷத்தில் சம்பாரிச்சு தருமா அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கணக்கு போட்டு பார்க்கலாம். ஆனால் எல்லாமே ஆண்டவனுட்ட வழி, ஆண்டவனுடைய கணக்கு வேற மாதிரி இருக்கும். அவன் இப்போ ஒரு வருஷம் படுத்திருக்கான், கடந்த ஒரு வருஷமாகவே 2023 இதே ரேஞ்ச் படுத்திருந்தான். அதே மாதிரி எத்தனை நியூஸ் வந்தாலும் இன்னொரு வருஷம் படுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. பட் பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, லாபகரமாக இருக்கும் கம்பெனி, டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி சில வருடங்கள் கழித்து அவனுடைய பழைய கையை எட்டி பிடிப்பா அப்படின்றது சில ஷேர்களில் நடந்திருக்கு. இந்த ஷேர்லையும் நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க கணக்கு போடக்கூடிய அடுத்த ஷேர் என்னன்னா பைசாலோ அப்படின்ற ஒரு ஷேர். இதுலேயும் வந்து இப்போ ஒரு நியூஸ் வருது, அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. ஸோ செப்டம்பர் 19ஆம் தேதி நடக்கக்கூடிய அவங்க போர்ட் மீட்டிங்கில் இந்த ஃபண்ட் ரைசிங் பற்றி ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் வரும். அப்போ இந்த ஷேர் வந்து ஏற்கனவே ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கா. இங்கிருந்து அவனுடைய பழைய ரேட் 100 ரூபாய், எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டில் 100 ரூபாய் வரக்கூடிய பங்குகள்னு ஏதாவது ஒரு குரூப் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த குரூப் கண்ணில் வந்து இந்த மாதிரி நியூஸ் வரும்பொழுது இந்த ஷேர் கண்ணில் படுது. 60 ரூபாயிலிருந்து பழையபடி ஒரு 100 ரூபா பக்கத்தில் கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 60 ரூபாயிலிருந்து 100 ரூபா போனால் கிட்டத்தட்ட 60% லாபம். அப்போ அடுத்த ஒரு வருஷத்தில் இது 60 ரூபாயிலிருந்து 100 ரூபா வருமா, இல்லை 60 ரூபாயிலிருந்து 30 ரூபா கீழே இறங்கி 30 ரூபாயிலிருந்து 100 ரூபா வருமா அப்படின்ற கேள்வி தான் ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. அந்த கணக்கு கரெக்டாக இருந்ததுன்னா பணம், இல்லைன்னா அப்புறம் கும்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஒரு கணக்கு போடலாம், ஆனால் அந்த கணக்கு ஷேர் மார்க்கெட்டில் நடந்ததுன்னா தான் வருமானம், இல்லைன்னா நீட்டிப்படுத்துரும், இல்லைன்னா கீழே போய் வாங்கி வச்சிருக்கிற ஷேர்லாம் இறங்கி கிடக்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பிரின்சிபல் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது சட்டத்திட்டங்கள், எழுதப்படாத சட்டத்திட்டங்கள்னு இருக்குது. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஆடிட்டிங் நடக்குது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சிபிஐயில் அப்படி இப்படின்னு வாங்கி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு புகார் வரும் பொழுதோ, அல்லது அந்த ஷேரில் வந்து மீடியாக்கள் ஏதாவது ஒரு நியூஸ் வரும் பொழுதோ நம்ம கிட்ட அந்த ஷேர் இருக்கா, அப்போ அது வந்து லாபத்தில் இருந்தால் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்குமா எதுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ செபியின் தலைவராக இருக்கக்கூடிய இவங்க புட்ச் அவர்களுக்கு வந்து நிறையா, அதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, ஒரு டாப்பில் ஒரு வேலைக்கு ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ டாப்பில் செலக்ட் பண்ணுறோம்னா அவங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஏற்கனவே எங்கேயாவது வேலையில் இருந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்களே ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அல்லது முதலீடுகள் பண்ணி வச்சுருக்கோம்னா, அப்போ இந்த டாப் பொசிஷனுக்கு வர்றவங்க கண்டிப்பாக ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தானே வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க ஜாயின் பண்ணும்போதே பெட்டர் கையில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் வித்துறது நல்லது அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் எடுக்கணும் இனிமேல் இந்த அரசாங்கம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய தலைவலிகள் வருது. திடீர்னு ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கும் டாக்டர் ரெட்டி அப்படின்ற ஒரு ஷேருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தங்கள் இருக்குது, மஹிந்திரா அப்படின்ற ஒரு ஷேரு, இந்த மாதிரி பலதும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறாங்க. இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்க போய் தானே பேசுகிறாங்க.
அப்ப எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆக மொத்தம் இது போன்ற சம்பந்தப்படக்கூடிய ஷேர்கள்ல நம்ம பொசிஷன் வச்சிருக்கோமா அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளை யாரும் காப்பாற்றி விடுறதுக்கு யாரும் வரப்போறது இல்லை. நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஷேர் இறங்குச்சுன்னா அப்புறம் கும்பான்ட்டு போக வேண்டியதான். ஸோ நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஷேர் ஏதாவது லாபத்தில் இருந்ததுன்னா அப்போ இது போன்ற செய்திகள் வரும்பொழுது பொசிஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படின்றது நல்லது. எது வரைக்கும்னா இது போன்ற பிரச்சனைகள் தீர்ந்து என்ன தீர்ப்பு வருது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அதனுடைய எழுதப்படாத சட்ட விதிகளை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேர்ல நெகட்டிவ் நியூஸ் அப்படின்றது வருதுன்னா அப்ப அதுல என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றது யோசிச்சு பார்த்து செயல்படுங்க. கடைசியில் உங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் ஒருத்தர் வர போறது இல்லை. அதே சமயம் இந்த ஷேர் இந்த நியூஸ் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர் ஒரு 50% 20% ஏறிச்சுன்னா அப்ப மீதி கையில் இருக்கிற ஷேரை வித்துட்டு போயிடலாமே. சாப்பாடு சாப்பிட போகிறது நாம, ஆனால் நம்மளை கேட்காம உப்புமா கிண்டி வச்சா நம்மளுக்கு எப்படி ஒரு சங்கடமாக இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த விழாவை கொண்டாடுறவங்களை கலந்தாலோசிச்சா என்றைக்குமே விழா அப்படின்ற டேட்டை நிர்ணயிக்கணும். அதை விட்டு முதல்லையே ஏதாவது ஒரு டேட்டை நிர்ணயிச்சுக்கிறாங்க. அதாவது இப்போ செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்றது நம்மளுடைய என்எஸ்சி ஹாலிடே லிஸ்ட்டில் நம்ம போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், 16 செப்டம்பர் ஈத் மிலாத் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க 16 செப்டம்பர். ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க 16 அப்படின்ற தேதியை 17 அப்படின்னு மாற்றுறாங்க. அப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இது இந்த மாதத்தில் இந்த நாள் ஒரு நாள் லீவ் வரும், ஆனால் அந்த நாள் என்ன அப்படின்றது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அறிவிப்போம் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதை விட்டு இவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு டேட்டா சொல்லிட்டு அதை போய் மறுபடியும் மாற்றும் பொழுது என்ன ஒரு வகையான குளறுபடிகள் வருது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்னைக்கு வாங்கின ஷேரை திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் விற்கக்கூடாது. அது 10% ஏறி இருந்தாலும் சரி, 20% ஏறி இருந்தாலும் சரி, இன்னைக்கு வாங்கின ஷேரை நீங்கள் விற்கக்கூடாது. என்ன காரணம்னா செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்றது திங்கக்கிழமை மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இனி அவங்க மாத்துறாங்களா இல்லையா அப்படின்றது திங்கக்கிழமைக்குள்ள சொல்லணும். அப்படி சொல்லாம விட்டுட்டாங்கன்னா திங்கக்கிழமை கண்டிப்பாக செட்டில்மெண்ட் ஹாலிடே, அப்போ நீங்கள் போய் விற்கக்கூடாது. விற்றீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு 20% 1 லட்ச ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அதில் 20% கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் பெனால்ட்டியில் போகிறக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒத்த ரோசா புள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்திருக்குமா அப்படின்ற மாதிரி வெறும் 30 பைசா டிவிடெண்ட் நியூஸ் அப்படின்றது குல்ஷான் பாலியல்ஸில் சில நாட்களுக்கு முன்னாடி வந்தது. அவங்களோட எக்ஸ்டேட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த ஷேர் அந்த நியூஸை வச்சுக்கிட்டு அவன் ஏறி வந்ததுன்னு பார்த்தா வெறும் 50 பைசா கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுக்கு அவன் ஏறி வந்ததுன்னு பார்த்தா 30 ரூபா, ஆல்மோஸ்ட் 14%. ஸோ இந்த ஷேரை யாராவது சமீபத்தில் நியூஸ் வருது அப்படின்ற அடிப்படையில் வாங்கி வச்சு இந்த 15% பிடிச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பர். கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு நம்மளுக்கு வாய்க்கா தகராறு, இதுல நீ போய் அவனை கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்ற மாதிரி எப்படியெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க டைமிங்ல. அதாவது இப்போ ஒரு சுட என்ன ஒரு செய்தி அப்படின்றது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2022 ஒரு கேஸ் ஒன்று வந்தது ஞாபகம் இருக்குங்களா? மிகப்பெரிய செய்தி. அதாவது என்எஸ்சி நம்மளுடைய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சிஓ அண்ட் எம்டிஆர் இருந்தவங்க தான் சித்ரா ராமகிருஷ்ணா. அவங்க மேலே இந்த மாதிரி கோலொகேஷன் கேஸில் ஒரு கேஸ் போய்கிட்டு இருந்தது. அதை விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ செபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கேஸை விட்டு முடிச்சு வைக்கிறாங்க. அந்த கேஸை என்னன்னா தேவையான டேட்டா அதில் இல்லை அப்படின்ற மாதிரி. சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இல்லைன்னா இப்போ என்ன, இன்னொரு 1 மாதம் 2 மாதம் தான் அந்த கழிச்சு கூட இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் ஏற்கனவே இப்போ செபியினுடைய தலைவரை சுற்றி பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கீங்கள. இனி இந்த நியூஸை இனி நம்மளுடைய மீடியா எப்படி எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு வீக்கெண்டை கொண்டாடலான்னு இவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்தது, இப்போ சந்தோஷம் கம்மியாகுது. சில நேரங்களில் கண்ணிவெடி செஞ்சு அது மேலே நம்மளே காலை வச்சிடற மாதிரி என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் இந்த கேடிடிஎல் ஒரு வேளை 20% அப்பர் ஃப்ரீஸ்லேருந்து கீழே இறங்கி ஒரு 7%ல் கீழே க்ளோஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த கேடிடிஎல்ல எனக்கு பைபேக் அக்செப்ட் ஆகி அதில் ஒரு 400 ரூபா கிடைக்குமா, இல்லை திங்கக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஷேர் திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லி திரும்பி கடைசிக்கு வாங்கின விலைக்காவது விற்க முடியுமா அப்படின்றது தெரியல. ரொம்ப சோகம் மக்களே. ஐபிஓக்களில் இப்போதைக்கு ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த வெஸ்டர்ன் கேரியர்ஸ் ஐபிஓ திங்கக்கிழமை அன்னைக்கு அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் முதல்ல எப்படி அப்டேட் ஆகுது அப்படின்றது பார்த்தா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த பிஎன் கேட்ஜில் ஜுவல் அப்படின்றது யாருக்காவது அலாட் ஆயிருக்கா? மேபி இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துடும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. நண்பர்களே, யாராவது இந்த மைண்டெக் இந்தியா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதில் சமீபத்தில் வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, ரெக்கார்ட் டேட் 20 செப்டம்பர் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்க கொடுக்கக்கூடிய போனஸ்க்கு. அதே மாதிரி இந்த ஆவாஸ் ஃபைனான்சியர்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அவங்களுடைய அனலிஸ்ட் மீட் அப்படின்றது செப்டம்பர் 18-19 நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது.
இந்த ஆவாஸ் ஃபினான்சியர்ஸ் அப்படின்ற ஷேர் சமீப காலமாக ஒரு வெட்டுக்கிளி மாதிரி செயல்பட்டு இருந்தாலும் அவனுடைய பழைய ஹை அப்படின்றது பார்க்கணும்னு வச்சுக்கிங்களேன், நம்ம எங்கே போய் பார்க்கணும்னா 3200 போய் பார்க்கணும். ஸோ இப்போ இனிமேல் வரக்கூடிய செய்திகள் ஏதாவது இவனை ட்ரிகர் பண்ணி இதுக்கு முன்னாடி 2020 எப்படி மேல் நோக்கி போனானோ ஒரு ட்ரெண்டிங் கிளியாக, அதே மாதிரி 2018 எப்படி ஒரு ட்ரெண்டிங் கிளியாக மேலே போகிறானோ அதே மாதிரி மறுபடியும் இப்போ 2024 ஆரம்பித்து 2026க்குள்ளே ஒரு 3250 வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். கசக்குதா? ஒரு 2 வருஷத்துல ஒரு 100% ஏறினா ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆவாஸ் ஃபினான்சியர்ஸ் அப்படின்றது பதில் சொல்லும். ஸோ இந்த நியூஸ் வந்து இவனை மேல் நோக்கி ஏற்றி விட போகுதா வரக்கூடிய காலங்களில், இல்லை என்ன ஆக போகுது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் கும்பா குட்டி ஷேர்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க. ப்ரொடெக்ஷனே இல்லாத கம்பெனிலெலாம் கூட போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு நண்பர் பாவம் இந்த HCL இன்ஃபோ சிஸ்டம்ஸில் போய் நான் பல்காக மாட்டிட்டேங்க, ஏதாவது நியூஸ் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் சமீபத்தில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அது போய் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிடுங்க. ஸோ நண்பர்களே, நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்குறது எல்லாமே ஒரு அட்டம்ப்ட் தான். அந்த அட்டம்ப்ட் அதிகமாக சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். என்ன காரணம்னா, பணம் இருக்கக்கூடிய மகாராஜர்கள் வந்து ஷேர்ஸை ஏவரேஜ் பண்ணுவாங்க அல்லது அதை அப்படியே ஹோல்டு பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு கூட லாபத்துக்கு விற்றுருவாங்க. ஆனால் பணம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இருக்காது, ஜெயிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எடுத்தது நல்ல ஷேராக இருக்கலாம், ஆனால் தற்சமயத்துக்கு அவன் கீழே போயிட்டே இருந்தான்னா உங்களால் தாங்க முடியாது அந்த ப்ரெஷரை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பணம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் எடுக்கிறீங்க, அது மட்டும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைம் வச்சு எடுக்கணும். ஒரு வாரத்துக்குள்ளே இவன் ஏறணும், அல்லது நீங்கள் வரும்பொழுதே ஒரு வருஷத்துக்குள்ளே ஏறணும், அல்லது ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ஏறலைன்னா இவனை பிடிச்சி விற்று விட்ருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் வந்து மணி அல்லது பர்சன்டேஜ் ஏர்னிங் நோக்கத்தில் மட்டும் வராமல் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ளே வந்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம்குள்ளேயும் வரல அப்படின்னா வெளியே வந்துடுறது உத்தமம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, சாய் சில்க்ஸ் அப்படின்றது ஒரு ஷேர், கலா மந்திர் அதனுடைய கோடு. இவன் வந்து இன்னைக்கு ஒரு 1.5% ஏறி இருக்கான். மார்க்கெட் வந்து சுமாராக இருக்குது, ஆனாலும் இவன் ஒரு 1.5% ஏறி இருக்கான். இவன் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அப்படின்றது 0.58%. இந்த ஷேரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது பண்ணுறாங்க. ஸோ அப்போ தீபாவளி ஒட்டி இவனுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இதில் பணம் இது போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா தற்சமயத்துக்கு டிஐஸும் சரி எஃப்ஐஸும் சரி கொஞ்சம் இதில் ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது வச்சுருக்காங்க. இது ஒரு லாபகரமான கம்பெனியா அப்படின்னு பார்த்தோம்னா தற்சமயம் வரைக்கும் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக இயங்கி கொண்டிருக்கு. ஸோ இந்த ஷேர் இவனுடைய பழைய ஹை இந்த வருஷத்தில் 302 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இப்போ ஆல்மோஸ்ட் 50% இறங்கி சீப்பாக கிடக்கிறான். ஸோ இந்த ஷேர் மறுபடியும் 180 ரூபா ரேஞ்சிலிருந்து 300 ரூபா வருவானா? இந்த தீபாவளி இவனுக்கு ஏதாவது கொண்டாட்டத்தை தருமா அப்படின்றதான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஸோ வரக்கூடிய தீபாவளி எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். இவர் தெரியல, இவர் தான் மிஸ்டர் ஃபோர்ஸ், அதனால தான் ரொம்ப ஃபோர்ஸாக இறங்குறாரு அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் எடுத்து பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மேலே 10,000 வரைக்கும் இருந்த ஷேர் இப்போ போய் பார்த்தா 7,000 ரூபா இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இந்த ஷேர் இந்த 2 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி சப்போர்ட் எடுக்குமா? நான் நிறைய ஷேர்கள் பார்த்துருக்கேன். மொமெண்டமில் இருக்கக்கூடிய ஷேர்கள் இந்த மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிவிட்டு மேல் நோக்கி போகிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஷேர் அந்த மாதிரி பண்ணுமா, இல்லை இன்னுமே 7,000லேருந்து இறங்கி ஒரு 3,000க்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யுமா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் மாதிரியே சில ஷேர்கள் இறங்கி கிடக்கு அப்படின்ற மாதிரி இன்னும் 2-3 ஷேர்ஸ் இருக்குது. அதில் இந்த ரூட் மொபைல் அப்படின்ற ஷேர் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வருமா அப்படின்னு முதலீட்டாளர்கள் ரொம்ப ஏக்கமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரூட் மொபைல் ஷேர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 சில நேரங்களில் ஏறி இருக்கான். இப்போ 2024 கூட ஒரு முறை ஏறி பார்த்துருக்கான். ஸோ இந்த முறையும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. பாவம் இந்த மொயில் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க ரொம்பவுமே இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. மேல் நோக்கி ஏறி கிட்டத்தட்ட ஒரு 40% லாபத்தை கொடுக்க போகுதா அல்லது கீழே ஒரு 40% இறங்கி துக்கத்தை கொடுக்க போகுதா அப்படின்றது தெரியல. ஒரு 3 to 4 மாதம் கழிச்சு தான் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தெரியும். ஸோ மொயில் ஷேர் வச்சிருக்கிறவங்க ரொம்ப முக்கியமாக அந்த ஷேரை உன்னிச்சு கவனிக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, நிறைய நல்ல ஷேர்கள் குவாலிட்டியான ஷேர்கள் இறங்கிட்டே இருப்பான். அப்புறம் திடீர்னு ஒரு சைட்வேஸ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுவான். இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த எஸ்கார்ட்ஸ் குபாட்டா ஷேர் எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுமா? ஒரு முக்கியமான சைட்வேஸ் பேட்டர்னை உருவாக்கி முதலீட்டாளர்களுக்கு மேல் நோக்கி 4,200 வரைக்கும் இங்கிருந்து ஒரு 500 ரூபாய் ஒரு ஷேருக்கு ஏறுமா அப்படின்ற கேள்வி ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வருதுன்னு வச்சுங்க, ஒரு பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அல்லது ரைட்ஸ் கொடுக்குறோம் அல்லது ஏதாவது போனஸ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ், ஒரு ஷேருக்கு நல்ல நியூஸ் அப்படின்னு வரும்பொழுது
குறைஞ்சது ஒரு 20% எல்லாம் ஏறி பார்த்துருக்கேன். சமீபத்தில் கூட சிடிஎஸ்எல்னு ஒரு ஷேர் அவங்க போனஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டாங்க. அப்புறம் விபிஎல்னு ஒரு ஷேர் அவன் கீழே இறங்கிட்டு மறுபடியும் இந்த ஸ்பிளிட் நியூஸ்க்காக மேல் நோக்கி ஏறி வந்தான். அந்த வகையில் டாடா பவர் சமீபத்தில் ஒரு பிளான்ட் ரன்னிங் கொண்டு வந்துட்டாங்க, மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நல்ல நியூஸ் ஒன்று பார்த்தோம். அந்த நியூஸ்க்கு அப்புறம் ஒரு 5% 6% இப்படி தான் ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னும் அவன் 15% மேலே ஏறி வர வேண்டிய பாக்கி ஒரு ஜென்ரல் தம் ரூல் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ அந்த டாடா பவர் இந்த 430 ரூபாயிலிருந்து 500 ரூபா ரேஞ்சுக்கு மேலே போகுமா, இல்லை இந்த டாடா பவர் கரண்ட் ரேட்லேருந்து அந்த நியூஸை ஒரு நல்ல நியூஸாக மாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு 20% கீழே இறங்கி மறுபடியும் ஒரு 300 ரூபா ரேஞ்சிலிருந்து 500 ரூபா போய் ஒரு 50% சம்பாரிச்சு கொடுக்குமா, அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ ஒன்றா இங்கிருந்து ஒரு 15% சம்பாரிச்சு தர போகிறானா, இல்லை ஒரு 40-50% அல்லது ஒரு 20% இறங்கி மறுபடியும் பெருசாக சம்பாரிச்சு தர போகிறானா அப்படின்றதான் கேள்வி. எப்படி பார்த்தாலும் இன்னும் 2 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி சம்பாரிச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல பாப்புலரான ஷேர்கள் பெரிய அளவில் சம்பாரிச்சு கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த பிர்லா கார்பரேஷன் அப்படின்ற ஷேர்னுடைய ஹிஸ்ட்ரி வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவனு நல்லா பெருசாக சம்பாரிச்சு கொடுப்பான். 100%லாம் அவனுக்கு அசால்ட். சமீபத்தில் கூட 2023 ஒரு 100% சம்பாரிச்சு கொடுத்தான். அதுக்கு முன்னாடி கோவிட் சமயத்தில் எல்லா ஷேர்களுமே தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இவனு ஒரு 300% மேலே சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதெல்லாம் கூட விட்டுருங்க, அவனுடைய பழைய காலத்தில் அந்த காலத்தில் அவனுடைய போட்ட ஆட்டம் அப்படின்ற மாதிரி 2016 to 2018 பார்த்தீங்கன்னா கூட அப்பவும் 300% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ இது ஒரு ட்ரெண்டிங்லேயே இருக்கக்கூடிய ஷேர் சமீபத்தில் இறங்கியிருக்கு. அப்போ இவன் பண்ண வேண்டிய வேலை என்ன, இங்கிருந்தே ஒரு 60% மேலே ஏற போகிறானா, அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 800-500 ரூபா வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து ஒரு 300% சம்பாரிச்சு தர போகிறானா அடுத்த 3 வருஷத்துக்குள்ள அப்படின்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் 3 வருஷத்தினுடைய முடிவில் பார்க்கும் பொழுது இவன் இங்கிருந்து ஏறினா என்ன, இல்லது கீழே ஒரு 600 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் ஒரு 2000 ரூபா வந்தா என்ன, எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 வருஷத்தினுடைய முடிவில் இந்த ஷேர் ஒரு 2000 ரூபா வருமா, இப்போ 1300 ரூபா இருக்கான், 2 வருஷத்தினுடைய முடிவில் 2000 ரூபா வருமா அப்படின்றதான் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கேள்வியாக இருக்குது. என்பதில் ஷேர் மார்க்கெட்டில் அப்பப்போ நம்ம அனிமல்ஸ் நேம் பார்ப்போம். அந்த வகையில் ஒரு மலைப்பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷேர் எதுன்னு பார்த்தோம்னா இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஷேர் தான். இவன் பண்ண வேலை என்ன 2022 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் ஒட்டி ஒரு நாகப்பாம்பு அல்லது ஒரு மலைப்பாம்பு மாதிரி ஒரு பாம்பு மூவ்மெண்ட்டே கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாம்பு அல்லது பாம்பு ஸ்ட்ரக்சரில் யாராவது இருக்காங்கன்னா நம்ம இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை சொல்லலாம். இந்த ஜேகே டயர் சிஎட் இந்த 2 ஷேருமே ஒருத்தர் வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த சிஎட்டுங்கிறவன் முரட்டு பீஸ், அவன் கீழே விழுந்தான்னா எந்திரிச்சு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இந்த ஜேகே டயர் அப்படின்றது அவன் முரட்டு பீஸ் கிடையாது, ரொம்ப ஸ்லோவான ஆமை வேகத்தில் நடக்கக்கூடிய பீஸ் அப்படின்ற மாதிரி சிஎட் அவனுடைய பலகை வந்துட்டான். ஆனால் இந்த ஜேகே டயர் முயற்சி பண்ணால் முடியல, மறுபடியும் கீழே இறங்கிட்டான். இப்போ 2வது முயற்சி பண்ணுறான். 443 ரூபாயிலிருந்து ஒரு 560 ரூபா வந்துட்டா சிஎட்டுக்கு ஈக்குவலாக ஆகிடுவான். ஸோ சிஎட் தான் இப்போதைக்கு ஷேர் ப்ரைஸை மறுபடியும் திருப்பி பிடிச்சதில் ஒரு முரட்டு பீஸாக இருக்கான். இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக் கொள்வது என்னன்னா, முதலீட்டாளர்களே என்னை மன்னிச்சுக்கிடுங்க, 1 மாசமா நான் தூங்கிட்டேன், இனிமேலாவது நான் எந்திரிச்சு என்னுடைய பழைய தொட முயற்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தற்சமயத்துக்கு இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மார்க்கெட் ஏறி வந்துட்டதுனால ஒரு 15 நாள் 20 நாளுக்கு மேலே முயற்சி பண்ணியிருக்கான் மேல் நோக்கி வர்றதுக்கு முடியல. ஆனால் இப்போ இந்த 2-3 நாளாக மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால ஒரு மாதிரி நல்லா இருக்கான். இவங்கிட்ட நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னென்னா, தயவுசெய்து பழையபடி ஒரு 420 ரூபா வா, இந்த பேட்டனை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்றதான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் பணம் பிச்சுக்கிட்டு ஆடுது. அதாவது அடங்காத காளைகள் ருசி கண்ட பூனைகள் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டை போய் நம்ம எடுத்து பார்க்குறோம். லார்ஜ் கேப்பே இன்றைக்கி கும்பாப்பாடி படுத்து கிடக்கு. ஆனால் இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் அப்படின்றது போய் எடுத்து பார்க்கல, மார்க்கெட் மேல் நோக்கி வந்திருக்கே கடந்த 5 நாட்களாக. அப்போ அடுத்து வரக்கூடிய 2-3 வாரமும் ஒரு வேளை மேலே போயிடுமோ அப்படின்ற ஒரு நப்பாசையில் ருசி கண்ட பூனைகள் எதில் போய் குதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் குதிச்சு 1.25% அதை ஏற்றி விட்டுருக்கு. இந்த வகையில் மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் சன் கிளே அப்படின்ற ஷேர் இன்றைக்கி ஒரே நாளில் 16% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அந்த ருசி கண்ட பூனைகள் அடங்காதுங்க, அது நம்ம இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் எந்த இண்டெக்ஸ் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறிச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது லார்ஜ் கேப்பை இறக்கி விட்டுட்டு மைக்ரோ கேப்பை ஏற்றுறாங்க அப்படின்னாவே பூனைகளினுடைய விளையாட்டு அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். நாளை இரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.